அதோட இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதில் வீடு ஒன்று இருக்கு. இன்றைக்கு தான் நான் இந்த ரோட்டால் வாரேன் ஃபர்ஸ்ட் டைம். இது ஒரு சின்ன அறை உண்டு. தாய் தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் பண்டத்திருப்புன்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இராணுவம் வந்து ஒரு முகாமிலேருந்து வெளியேறி இருக்குது. இது வந்து அரச காணின்னு சொல்லி நம்ம உண்மையாக போய் தெரியலை. இந்த காணியில் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். இது பண்டத்திருப்பு சந்தையிலேருந்து மாதங்களுக்கு போகிற இடையிலான் இருக்குது. அதாவது பண்டத்திருப்பு வைத்தியசாலைக்கு பின்பக்கத்தில் இருக்குது இந்த இராணுவ முகாம். இந்த இராணுவ முகாம் வந்து இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்ன இருக்குன்னு சொல்லி. யாரும் சேனலுக்கு புதுசாக தான் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், ஆதரவு தாங்க. காலையில் திறந்து பார்ப்போம் இந்த இராணுவ முகாம் எப்படி இருக்குது, இங்கே என்னென்ன செய்திருக்கணும், இந்த கட்டிடங்கள் எல்லாம் உடைச்சி கொண்டு போயிருக்கோம், இல்லை கட்டிடங்கள் அப்படியே இருக்குன்னு சொல்லி தான் காலையில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு ஆதரவு தாங்க. காலையை திறந்து பார்ப்போம். அப்படியே பண்டத்திருப்பு சந்தை. இதில் பாருங்கள், பண்டத்திருப்பு லேடிஸ் காலேஜ் இருக்குது. இதால் மதல் ரோட்டில் தான் போகணும் இந்த இராணுவ முகாமுக்கு. இப்போ பெரும்போக நெச்சையை வந்து முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல வெங்காயங்கள் போட்டிங்கன்னா அந்த மரக்கடைகள் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த வயல் நிலங்கள் அநேகமான வயல் நிலங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த வெள்ளத்தால் அழிஞ்சிட்டுது. இப்போ மரவள்ளி கிழங்கு எல்லாம் வச்சிருக்கீங்க, அந்த அடியில் ஊண்டி பார்க்கக்கூடிய இருக்குது. நெல்லுகள் வந்து வெட்டாமல் இருக்குது. இங்கே வேறுங்க பாத்திகள் அட்டி கொண்டு வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா பண்டத்திருப்பு வைத்தியசாலை அந்த ரோட்டெலாம் இருக்குதான். எனக்கு தெரியாது, எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் இதுக்கு ஒரு இராணுவ கேம்ப் இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இதில் போய்கொண்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நெல்லுகளெல்லாம் சில பேர் வெட்டி வைக்கோலுக்காண்டி, அதாவது மாடுகள் வச்சு காக்கள் மிஷினால் வெட்டாமல் கையால் வெட்டினோம். கையால் வெட்டி சூடில் அடிக்க போயினோம். சூடில் அடித்தா தான் மாடுகளுக்கு வைக்கோல் வைக்கலாம். இந்த ரோட்டுக்கு நான் இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருன். இன்றைக்கு தான் நான் இந்த ரோட்டால் வாரேன் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கே பார்க்க ஒரு வித்தியாசம் இருக்குது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீதி வந்து நிறைவடைஞ்சிட்டு இந்தியாவில் வந்து வளமாக போல ரோட்டு தான். இதில் எல்லாம் ஆக்கள் இருக்கணும். இங்கே பாருங்க, இப்போ வெங்காயங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இதுதான் அந்த இராணுவ முகாம். இப்போ நாங்கள் அந்த இராணுவ முகாமுக்குள்ளே தான் போக போகிறோம். மாதகள் சூளானி தான் இது இல்லை பிரதான சூளானி. இந்த இராணுவ முகாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதகளுக்கும் பண்டத்திறப்புக்கும் இடப்பட்ட ஒரு ரோட்லாண்ட் இருக்குது. அதாவது பண்டத்திறப்பு ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி என்று சொல்லலாம். இது வந்து அரச காணி என்று இந்த இடத்துல இருக்கிற அந்நியாக்கள் சொல்லினோம். ஆனால் அவையில் வந்து பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு தான் இந்த இடத்துல இராணுவம் வந்தோன்னு சொல்லினோம். அது உண்மையாக பொய்யோ தெரியலை. இந்த இடத்துல பார்க்கலாம், இராணுவம் வந்து வாழையில் வச்சு தோட்டங்கள் செய்திருக்கணும். வாழையெல்லாம் குலையலோட போட்டிருக்குது. அப்படியே இந்த பாதையாளர் நாங்கள் போனோம்னா அவைன்ற எல்லாம் வந்து இந்த மதிலெல்லாம் வந்து மதில் சுவரெல்லாம் வந்து அரசாங்கம் தான் போட்டான்னு சொல்லி அந்த அண்ணன் சொல்லினோம். அது உண்மையாக போய் தெரியல. இதில் இந்த வரைபடம் இருந்து கொண்டு நினைக்கிறேன். அந்த வரைபடம் மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த கேம்பில் போகிறோம் நான். இந்த வரைபடம் எல்லாம் அழிச்சு கிடக்குது ஃபுல்லாகவே. வந்து உங்களுக்கு தெரியும், நான் அந்த அச்சுவேலி இராணுவ கேம்பிட்ட பற்றி உங்களுக்கு காணொலி போட்டிருப்பேன். அப்போ அதில் இல்லாமல் இந்த வாழைத்தோட்டங்கள் இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் வாழைத்தோட்டங்கள் போன்ற தோட்டங்கள் எல்லாம் செய்திருக்கணும். இதில் இருந்த கட்டுரங்கள் எல்லாம் உடைச்சி எடுத்து கொண்டு போகிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதிலெல்லாம் வந்து அவையில் இந்த ஓய்வு எடுத்திருக்கு நம்மளோட இருக்குது. இதில் பாருங்க, இந்த கொட்டிலெல்லாம் போட்டு ஓய்வு எடுத்திருக்கேன்.
அதோட இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதில் வீடு ஒன்று இருக்குது. இந்த வீட்டை உடைக்கா போயிருக்கேன் மனையமாக நினைக்கிறேன். சிலவில் இது யாரும் தனியாட்ட வீடாகவும் இருக்கலாம், தனியார வீடுன்னு நினைக்கிறேன். என்னென்று வடிவாக தெரியலை இது ஆட்ட. ஆனால் அவர் சொல்கிறார் இது வந்து அரச காணின்னு சொல்லி. ஆனால் இதில் வீடெல்லாம் உடைக்காம இராணுவம் கண்டிப்பாக தாங்க காட்டினண்டா எல்லாம் உடைச்சி கொண்டு போயிருப்பினோம். இது ஒரு சின்ன அறை உண்டு. அதே மாதிரி இஞ்சால பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இஞ்சாலையும் தனி அறையோ டபுள் அறையோ தெரியல, இதுவும் வந்து தனி அறை. அது இப்படியே இந்த பக்கத்தில் வந்துட்டா இஞ்சாலையும் ஒரு அறை உண்டு. ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு அறை, கொஞ்சம் நீளம் கூட அப்படி மாதிரி வாடி வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இராணுவ கேம்ப் வந்து இதே வட்டுக்கோட்டை பகுதியில் வந்து விடுவிக்கப்பட்டிருக்குது. அதாவது சுழிவரத்துக்கு விக்டோரியா காலேஜுக்கு பக்கத்தில். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஆப்ரேஷனுடைய காணியாம். அந்த காணி இப்போ அந்த காணி வந்து இப்போ விடுவிக்கப்பட்டு அதாவது கோஆப்ரேட்டிவில் வந்து கையளிக்கப்பட்டிருக்குதான். இப்போ நாங்கள் இதால் திரும்பி போய் பார்ப்போம். இதில் பாருங்க, இதெல்லாம் இந்த உடைச்சி கொண்டு அப்படியே போயிட்டோம். ஆனால் இதில் அந்த அரச லட்சணம் இருக்கிற மாதிரி கிடக்குது. இதில் பாருங்கள் ஒரு பட்டி ஒன்று இருக்குது. அநேகமாக இந்த இராணுவம் வந்து இந்த ஆயுதங்கள் வைக்கிற பட்டியோ இல்லாட்டி அவை இந்த உடுப்புகள் வைக்கிற பட்டியோன்னு தெரியல. இதில் பட்டி ஒன்று இருக்குது. சில விளையாட்டுக்குள்ள தேங்குலவியும் இருக்கலாம், பாம்பும் இருக்கலாம். இந்த மழை நேரங்களில் என்ன இருக்குன்னு திறந்து பார்ப்போம். அதுக்கு ஒன்றும் இல்லை. வயல் கரையன்ற படியால் போல் இந்த வாழை மரங்கள் எல்லாம் நல்லா வளர்ந்து இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த பாதையில் வந்துட்டோம். ஆனால் இங்கே ஃபுல்லாகவே ஒரு இதை சொல்லலாம், இங்கே வாழைத்தோட்டம் தான் செய்திருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல இருந்த கட்டிடங்கள் எல்லாம் உடைச்சி எடுத்துக்கொண்டு போனதை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அதோட வந்து இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இதில் ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு கீழே என்ன இருக்குமென்னு உங்களுக்கு தெரியும். நான் எல்லா கேம்ப் வீடியோக்களையும் காட்டியிருப்பேன். ஆனால் இந்த ஆலமரத்துக்கு கீழே அது இல்லை. இது ஆலமரம் தான் நான் சொல்கிறேன். இது ஆலமரத்துக்கு கீழே ஒன்று இருக்கிறது. அது எல்லாம் உடைச்சி தரமட்டமாக்கி கொண்டு போயிருக்கணும். நல்ல விஷயம், உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் உண்டு. அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த அவையில் தங்குற இடம்னு நினைக்கிறேன். அதுகிட்ட கீழ் தளம் மட்டும்தான் இருக்குது, மேலான ஒன்றும் இல்லை. இதே வந்து கிளறி இயக்கினோம், அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். ஆனால் இப்போ எல்லாம் நான் பார்க்குற இப்போ கணக்கு கேம்புகள் போய் பார்த்துருக்குறேன். எல்லாம் வந்து இதெல்லாம் அடித்து கிளறி வந்து கொண்டு போகிறத வந்து தான் அவதானிக்கக்கூடியது இருக்குது. ஆனால் இந்த இடத்துல விட்டுட்டு போயிருக்கணும். அதே மாதிரி இனி வந்து உடைக்க போயிடணுமா என்னோட தெரியலை. இந்த இடத்துலையும் அவையில் தங்குற ஒரு இடம் இருந்திருக்கு போல கிடக்குது. அதுவும் வந்து உடைச்சு அகற்றியிருக்கணும். அதே மாதிரி இதில் ஒரு சின்ன ஒரு கூடுமாய் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் கோழியில் ஏதாவது வளர்த்ததோ இல்லை வேறு ஏதாவது வளர்த்துச்சினமோன்னு தெரியல, ஒன்று இருக்குது. அதையும் கொண்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் தண்டவாளம் பாருங்க எப்படி வளைஞ்சி போயெல்லாம் இருக்குன்னு சொல்லி. அது வந்து அதாவது நாய்க்குட்டி நிற்கிற கூடன்னு நினைக்கிறேன். அதில் இருக்குது பாருங்க. அது வந்து நான் குழச்சி கொண்டு இருக்குது. அதே மாதிரி நான் குட்டி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் கூட கடிச்சிடும். அதோட இந்த இடத்துல நான் என்ன குளிக்கிற பாத்ரூம் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 ways கரண்ட் லைன் எடுத்துருக்கணும். தண்ணி டேங்க் வந்து இருக்கிற இடம். இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியெலாம் நிப்பாட்டி இருக்கணும். நம்ம கட் பண்ணிட்டு தான் போயிருக்கணுமோ இல்லாட்டி லைன் வருதோ என்னட்டு தெரியலை. ஆனால் இங்கேயால போகிற சப்ளை உள்ளாக நிப்பாட்டி கிடக்குது. இந்த இடத்துல வந்து முழுமையாக வந்து சொல்லணுமென்று சொன்னால் வாழை மர தோட்டம் வண்டே சொல்லலாம். இங்கே இராணுவம் இருந்து வாழை மரங்கள் வச்சுருக்குதுண்டா நல்ல ஒரு பசுமையான இடம். இந்த இடம் என்ற விவசாய பூமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நாங்கள் வரைக்கும் காட்டினான், அதெல்லாம் விவசாய பூமி. இந்த இடத்துல வந்து வாழை மரங்களை வச்சிருக்கணும். அதோட தென்னம்பிள்ளையும் இவையில் வச்சினமோ இல்லாட்டி இதுக்கு முதல்
யாரும் வச்சு நம்மளும் தெரியல. ஆனால் 2005ஆம் ஆண்டு சொன்னால் 20 வருஷம், இது 20 வருஷத்துக்கு கிட்ட வரக்கூடிய ஒரு கண்டென்ட் நினைக்கிறேன். இதில் ஒரு கொய்யா மரம் இருக்குது. இப்போ கொய்யா மரம் வந்து காய்க்கிற சீசன். பார்ப்போம் கொய்யா காய் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ தான் பிஞ்சு பிடிச்சிருக்குது. இது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் அதுகளுக்குள்ளே வரும் மாதிரி கிடக்குது. ஆனால் இது காணி அளவுன்னு சொன்னால் கூடவாக இருக்கலாம், வீட்டளவுன்னு சொன்னால் குறையும். அது 24 பிறப்பு 16 பிறப்புன்ற ஏதோ கணக்கு இருக்குது. எனக்கு வடிவ தெரியாது உண்மையிலேயே. அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்குள்ள இப்போ போகிறோம். அந்த இடத்துல ஏதோ மலை மடு ஆகி ஒன்று குமிச்சு வச்சுருக்கேன். நம்ம அதை என்னென்று போய் பார்ப்போம். இதில் எல்லாம் சுண்டம் கத்திரிக்காய் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த சின்ன கத்தரிக்காய் நல்ல மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்கிற இந்த சுண்டம் கத்திரிக்காய் எல்லாம் இருக்குது. இதில் இந்த வாழை மரத்தின் இந்த கஞ்சல் சருகுகளை கொண்டு வந்து இந்த இடத்துலாம் போட்டிருக்கணும். அதோட பாருங்க இந்த வாழைக்குள்ளையெல்லாம் காய்ச்சி தொங்குது.